guys, ஸோ இன்னைக்கு வந்து டெல்லி வந்திருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு 2-3 ஷாப் வச்சிருக்கோம், வந்து மிஷினரி வாங்கி கேட்டிருக்காங்க, நாங்கள் வாங்கி கொடுக்க வந்திருக்கேன். ஸோ டெல்லியை விட ஏன்னா நான் நிறைய எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஓசி மிஷின், ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மிஷின் வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் ஒரு 3 days to 4 days வந்து டெல்லியில் தான் இருப்பேன். ஸோ அது கூட நான் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கே வாங்கலாம் டிஸ்பிளே, எங்கே மிஷினரி வாங்கணும்னு ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெல்லி வந்தாச்சு, நான் முடிஞ்சதுக்கும் ஃபுல் வீடியோ நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீலருக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இது ஃபுல் செட்டு. ஓகேங்களா? பபுள் ரிமூவர், ப்ரெஷரு, வேக்கம் எல்லாமே சேர்த்து ஃபுல் செட்டாக சேர்த்து காம்போவாக செக் பண்ணி எடுத்துருவோம். நாங்கள் என்னன்னா ஒரு ஃபுல் செக்கிங் பண்ணிக்கிறோம். இந்த மிஷின் பார்த்துக்குங்க, இது மேனுவலாக என்ன ப்ரெஷர் வைக்கிறது உங்களுக்கு எல்லாமே டச்சு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ்லாம் பார்த்து இது ஃபுல்லாக உங்களுக்கு செக் பண்ணி எல்லாமே காட்டி செக் பண்ணி உங்களுக்கு வேக்கம் வருதா, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பஞ்சிங் ஒர்க் ஆகுதா எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். அது இல்லாமல் வந்து பபுள் ரிமூவர்ல பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. பபுள் ரிமூவர் வந்து செக் பண்ணிட்டேன். ஓகேவா? செக் பண்ணி ப்ரெஷர்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இது முடிஞ்சோடனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் வரும். ஸோ இது வந்து அப்பப்போ நீங்கள் ஃபில் பண்ணி திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 13 inches வரைக்கும் வரும், 13 inch வரைக்கும் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே செக் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். 24, 25 அது என்ன சொல்றேன், ஏன்னா குழப்பறேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு சைன் போட்டு இந்த டேட்ல வாங்கியிருக்கோம். ஏன்னா வாரண்டி, லைஃப் டைம் வாரண்டி வரும். ஸோ அது கவர் பண்றதுக்காக. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இது வந்து கோல்டு லேசர் மிஷினு, NJLD உள்ளது. இது லாஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே இதே ஒரு கஸ்டமருக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பேக் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கு இந்த மாதிரி தான் பாக்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? உட்டன் காட்டன் பாக்ஸ்ல வரும். டெலிவரியுமே பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு. நீங்க எந்த கடையோ அந்த கடை காட்டுங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் பேக் பண்ணுவோம். எங்க முன்னாடியே செக் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. அங்க பாருங்க, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுங்க, பாருங்க, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பேக் பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இது டிஸ்பிளே செக் பண்ணுற மிஷினு. ஸோ இதையுமே இன்னொரு கடைக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து டிஸ்பிளேல எல்லா மாடலுமே செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடல் ஸ்ட்ரிப்பும் வந்துடும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்ட்ரிப் மட்டும் தனியாக ஒவ்வொரு மாடலுமே தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபோன் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து வந்துடும். ஸோ இதுவுமே நல்ல ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு டிஸ்பிளே கிளாஸ் கலர்னா இதுலேயே ஈஸியாக செக் பண்ணலாம். இதுக்கு போர்டு வேணும்னு அவசியம் கிடையாது. இதை வச்சுமே நீங்கள் டச் செக் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாடலுக்கும் போர்டு வாங்கணும் அவசியம் தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து மொத்தமாக நாங்கள் பல்காக வாங்குவோம். கிட்டத்தட்ட 100 பீஸ் 50 பீஸ் வாங்கும்போது ரொம்ப ரேட் கம்மியாக வரும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நல்ல ப்ரைஸிங் பண்ணி தரணும். ஓகே, ஸோ இந்த ஷாப் வந்தது பார்த்தீங்கன்னாக்க மிஷினரி வாங்கினது எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டுறேன். என்னென்ன வாங்குறோம் எல்லாமே, எப்படி செக் பண்ணி வாங்குறோம், எவ்வளோ கம்மியாக வாங்க முடியும், இதில் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்க வந்து வாங்குறதுக்கு நாங்க வாங்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது காரணம் என்னன்னா, இப்ப நாங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்குவோம். நீங்க வரும்போது ஒரு கஸ்டமரா வருவீங்க, உங்களுக்கு வந்து கஸ்டமர் பிரைஸ் தான் போடுவாங்க. ஓகேங்களா? நாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இல்லாம எங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நிறைய மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்கும்போது ரொம்பவே கம்மியா எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க கேட்டதுக்கு நான் இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா 1,10,000 இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து வாங்கும்போது நான் அதே ப்ராடக்ட் 1,05,000 வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுலயுமே நான் மார்ஜின் இல்லாமலாம் பண்ணல. எனக்கு அதுல மார்ஜின் அவங்க தந்துருவாங்க. ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி வரணும்னா ப்ராப்ளம் கிடையாது. அது இல்லாம இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் செக் பண்ணி வாங்கி உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு செக் பண்ணி ஒவ்வொரு மார்ஜினுமே உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இதுல எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த ஷாப்போட வீடியோ பாருங்க, ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டுங்க. எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பாருங்க.
சரி ஓகே. இப்போ சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி ப்ரோ பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வீஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த ஸ்பேர் என்ன ஸ்பேர் ப்ராப்ளம் ஆயிருக்கு நீங்க செக் பண்ணிட்டு சொன்னீங்களாக்கா அந்த ஸ்பேர் இங்கே நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இங்க அரேஞ்ச் பண்ணி அனுப்பா நீங்க கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களால பண்ண முடியல டேரக்டா நீங்க அந்த மிஷினை திரும்ப கொரியர் போட்டு விட்டீங்களாக்கா இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன சார்ஜஸோ அதோட வீடியோ எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா பார்த்துட்டு அதோட சார்ஜஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாம என்ன ஸ்பேர் போயிருக்கு அந்த மாதிரி ஒரு ஏதாவது சின்ன காம்பனண்ட் இருந்தா கூட அது சின்ன ஸ்பேருக்கு அமௌண்ட் மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் 500 தான் வரும், சின்ன சின்ன ஸ்பேர்னா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, நான் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நீங்க வந்து இப்போ நான் எனக்கு நார்மலா வந்து இப்போ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மிஷினை எடுத்து செக் பண்ணி பார்த்து எல்லாமே கொரியர் பண்ற வரைக்கும் நின்று எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கையோட நின்று அனுப்புற வரைக்குமே நின்று உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொரியரை சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம், எங்களோட ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் ஒரு நல்ல பிரைசிங் தான் உங்களுக்கு வாங்கி தரோம்.